வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாற்றிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் சூழ்ந்து நாம் ஒழிவதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு நீதே துவங்குகின்றோம். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலனை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் உயிர் உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி செய்யத் தொடங்குவோம். இன்றைய தவத்தை தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருணரி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பிரமுகளை ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இனி பிறவி இல்லை என்ற கருத்தை இரண்டாவது கவி தொண்டு நிலை. இறைநிலையும் உயிர்நிலையும் வினைவிலையும் அறிய ஏற்றமிகு மெய்யறிவை எவர் விரும்பினாலும் நிறைமனத்தோடு அவர் உண்மை நிலை பொருள் உணர்ந்து நேர்மை வழி வாழ்ந்து உய்ய சித்தர் அருளாலே மறைப்பொருளை எளிதாக பிறர்க்குணர்த்தும் தொண்டில் மண்ணுலகோர் விண்ணுலகை உணர்கின்றார். மனத்தின் கரை நீங்கி உள்ளுணர்ந்து வாழ்வி வளம் காணும் காட்சியிலே பெரும் மகிழ்ச்சி பேரின்பம் அன்றோ. தொண்டு நிலை, தொண்டில உச்சம் என்ன என்பது சென்ற கவியில பார்த்தோம். இறைநிலையும் உயிர்நிலையும் வினை விளைவும் அறிய. பொதுவாக மக்களுக்கு தெரியாத
சில அம்சங்கள், வாழ்க்கையின் அடிப்படை தத்துவங்கள். இறைநிலை இது இன்றும் மறைபொருளாகவே இருக்கிறது. உயிர்நிலை ஏற்றுக்கொண்டாலும் அதுவும் உணர முடியாத நிலையிலே இருக்கிறது. வினை விளைவு இது தெரியவே இல்லை. அதனால் இன்றைய வாழ்க்கையின் சமுதாய அவலங்கள் அனைத்திற்கும் காரணம் இந்த மூன்றும் உணராத ஒரு குறைபாடு. அதிலேயும் குறிப்பாக இறை உணர்வும் செயல் விளைவும். இதை உணர்ந்து கொள்ளாத குறைபாடுதான் உலகில் உள்ள தனி மனிதன் பிரச்சனை முதல் உலக யுத்தம் வரைக்கும் அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம். இதை உணர செய்யக்கூடிய ஒரு தொண்டு எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. பாரதியார் சொன்னதை போல எல்லா புண்ணியத்தை விட உயர்ந்த புண்ணியம் ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். இறைநிலையை பற்றிய தத்துவத்தை விளக்கி உணரக்கூடிய பயிற்சியையும் தருவது எவ்வளவு பெரிய தொண்டு. ஏற்ற மிகும் மெய்யறிவை எவர் விரும்பினாலும் நிறைமனதோடு அவர் உண்மை நிலை பொருள் உணர்ந்து நேர்மை வழி வாழ்ந்து ஒய்ய. யார் விரும்பினாலும் எந்த தகுதி வேறுபாடு கிடையாது. சுவாமி சொல்லுவாங்க, மனோடக்கலை குண்டலினி யோகத்தை கற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி என்றால் மனிதனாக இருக்கணும், உயிர் இருக்கணும், பைத்தியமா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் கண்டிஷன். விலங்குகளை கொண்டு வந்து தீட்சை கூட சொல்லக்கூடாது, பிணத்தை கொண்டு வந்து தீட்சை கூட சொல்லக்கூடாது. அதே போல என்ன சொல்லுவது, பைத்தியமாக இருக்கக்கூடாது. அவருக்கு எப்படி தீட்சை கொடுக்க முடியும்? ஸோ இந்த மூன்று நிலைகளை தவிர மனிதனாக பிறந்த எவருக்குமே இந்த தகுதி உண்டு, வேறுபாடே கிடையாது. எனவே ஏற்றம் மிகும் மெய்யறிவு. உலகத்திலேயே ஒருவர் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்ன என்றால் அருள் நிதி. அருவமாக இருக்கின்ற இறைவனையே தனக்குள் நிதியாக பெற்ற ஒரு செல்வம். இதைவிட உயர்ந்த செல்வம் உலகத்திலே எத்தனை பேர் பெற்றார்கள்? பொருள் செல்வத்திலே மிகுந்திருக்கலாம், ஆனால் இறை உணர்வு பெற்ற அருட்செல்வத்திலே மிகுந்தவர் எத்தனை பேர்? எனவே ஏற்ற மிகும் மெய்யறிவை எவர் விரும்பினாலும் நிறை மனத்தோடு அவர் உண்மை நிலை பொருள் உணர்ந்து நேர்மை வழி வாழ்ந்து ஒய்ய. இந்த தொண்டு என்ன செய்கிறது என்றால், கொடுப்பவர்கள் நிறை மனதோடு கொடுக்கிறார்கள். இந்த ஜீவாத்மா ஓய்வடையட்டும், மேன்மை பெறட்டும் என்ற ஒரு மன விரிவோடு தான் தீட்சை கொடுக்கப்படுகிறது. நீங்க எந்த தீட்சை கொடுத்தாலும் கடைசியில இறைநிலையோடு மனதை இணைத்து வாழ்த்துகிறோம் இல்லையா? இந்த புனிதமான நல்ல தினத்திலே மகா யோகமாகிய குண்டலினி யோகத்தின் தவநிலை குறிப்பிட்டு அறிவு இன்று முதல் எல்லா வளங்களும் பெற்று ஒய்ய மனதை அறிவோடு இணைத்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு கடைசியில ஒரு பிளெஸிங் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அவர் எந்த நிலையில இருக்கிறான்னு யோசிச்சு பார்த்தா அந்த பிளெஸிங் தர்றோம். அப்போ எல்லா வகையிலையும் மேன்மை பெற வேண்டும் என்று அறிவோடு மனதை இணைத்து இறைநிலையோடு மனதை ஒன்றித்தானே அவரை வாழ்த்துகின்றோம். இந்த வாழ்த்துக்கு நிகழ்வர் யார் தர முடியும்? ஹாப்பி பர்த்டே சொல்லலாம், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி அனிவர்சரி, எவ்வளவோ பேர் சொல்லலாம். ஆனால் இந்த வாழ்த்துக்கு நிகராகுமாது இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தக்கூடிய சிறப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அப்படி நிறை மனதோடு எதற்காக வாழ்த்துகிறோம்? அவர் உண்மை நிலை பொருள் உணர்ந்து. எல்லாமே தெய்வ வடிவங்கள், ஆனா தெய்வம் இந்த வடிவங்களிலே இல்லை.
இந்து தத்துவத்தில் எத்தனை வகையான வடிவங்களை நாம் இறைவனாக வணங்குகின்றோம். அதே போன்ற தெய்வங்கள் உண்டா எங்கேயாவது? எங்கேயுமே கிடையாது. அப்ப ஏன் இத்தனை வடிவங்கள் வழங்கப்பட்டன? வழங்கியவர் யார்? மதவாதியோ வேறு அரைகுறை அறிவோ உடையவர் அல்ல. இறை தத்துவத்தை அனுபவத்தில் உணர்ந்து, இறை நீதியை உணர்ந்து, அதற்கு எப்படி அடைவது என்ற வழிவகைகளையும் ஆராய்ந்து தெளிந்த நிலையில ஒரு சாதாரண குழந்தை போன்ற மனிதர்களை, மெய்யறிவு என்று எடுத்தால் எல்லோருமே குழந்தைகள் தான். எப்படி குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதோ அதே போல வளர்ந்த மனிதர்களுக்கும் இறைவை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தை போன்ற வளர்ந்த மனிதர்களையும் அந்த அறிவை உணரக்கூடிய வகையிலே பயிற்சிகளையும் உதவி செய்கிறோமே. அப்போ எப்படிப்பட்ட மகான் இதெல்லாம் உணர்ந்து எப்படி பாமர மக்களிலே இருந்து அவனை பண்டிதனாக மாற்றுவது, அப்படி உருவத்திலே தொடங்கி அந்த உருவ வழிபாட்டிலேயே வணக்க முறையை வைத்தாங்க பாருங்க. அப்படி அர்த்தம் புரிந்துவிட்டால் உருவங்களின் நோக்கமும் புரியும், வழிபாட்டின் அர்த்தமும் புரியும். எத்தனையோ வடிவங்கள் இருந்தாலும் மிக அற்புதமான தத்துவம். பஞ்சபத தத்துவத்திற்கு சைவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், இது 4 தான். இருப்பு, இறைத்துகள், விண்ணு, காந்தம், இவ்வளவுதானே? 4 தானே. அப்போ சைவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம் 4 தான் இயற்கை. மற்ற எல்லாமே அடிஷனல் தான், அட்டாச்மெண்ட்ஸ். அப்ப இந்த 4 அடிப்படைகளை உணர்ந்து தெளிந்து இது எப்படி அடைவது என்ற வழிபாட்டு முறையிலே அந்த ஆண்மை என்று சொல்லக்கூடிய அறிவு, அந்த அறிவுக்கு ஆண் தெய்வங்களையும் தந்தாங்க. அதிலிருந்து சக்தி என்ற இறை துகள், அதுக்கு சக்தி தத்துவமாக பார்வதி என்று சிவனின் மனைவியாக ஒரு வழிபாட்டு உருவங்களையும் தந்தாங்க. இந்த 2ம் இணைந்தது தானே விண். அதுவே இந்த உலகங்களாக இருக்கிறது என்று அரைவாட்டமாக ஒரு தொந்தியை போட்டு கணபதி என்று கொடுத்தாங்க. இதற்குள் காந்தம் இருக்கிறது, அதுதான் உணர்கிறது, மனிதனாக வாழ்கிறது. இவன் ஞானம் பெறுவதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று ஞானப்பழ தத்துவத்தை முருகன் வகையாக தந்தாங்க. அப்ப இது எல்லாம் வழிபடுத்துகின்ற போது அந்த தெய்வ வடிவத்தை காட்டுகின்ற வகையிலே அம்மன் தத்துவம் மிக அற்புதம். மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன், இந்த 4லேயும் நம்மிலே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை இவற்றை நீக்க வேண்டும். அப்படி எடுக்கின்ற ஆன்மீக முயற்சியிலே, பயிற்சியிலே முதலில் நீங்குவது எது? மாயை நீங்குகிறது. அதனால் தொடர்ந்து மேற்கொண்டு பாவம் செய்யாத பக்குவம் வருகிறது, கண்மம் நீங்குகிறது. ஆனால் ஆணவத்தை அழிக்க முடியாது. இதை அழிப்பதற்கு உடல் கடந்து மனம் கடந்து போகணும். கரு மாறிய நிலை கழுத்துக்கு மேல. அப்படியே எல்லாம் அறிந்தாலும் அந்த வித்யா கர்வத்திலிருந்து விடுபட முடியாது. அப்ப வாழ்க்கை என்பது எச்சரிக்கையோடு இருக்கணும். சற்றே கால் இடறினாலும் இது தலையில் அமர்ந்து நம்மை வீழ்த்திவிடும். அதனால் சதுர்வேதிகளே வீழ்ந்துவிட்ட சரித்திரம் ஏராளம். ஆன்மீக வரலாற்றிலே எத்தனை பேர் ஞானம் தொட்டு காமத்திலே வீழ்ந்தார்கள். உதாரணம் காட்டினாரு ராமாயணத்துல விஸ்வாமித்திர கதாபாத்திரம். அப்படி இதெல்லாம் எச்சரிக்கைகளை காட்டி இதுல தீட்சை பெற்று இந்த இடத்தை வரணும் என்று காட்டுவதற்காக காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்ற தத்துவத்தை காட்டி ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலேயும் அபிஷேகம், ஆராதனை என்று காட்டி அபிஷேகத்தில் எத்தனை பொருட்களை பயன்படுத்தினாலும்
அதுக்கு ஏற்றாற்போல் நிறங்கள் மாறி வந்தாலும் உள்ளே இருக்கின்ற சிலை மாறுவது இல்லை. அதே போல் எத்தனை பேதப்பட்ட தோற்றங்களை கண்டாலும் உட்பொருள் ஒன்றேதான் என்று காட்டுகின்ற தத்துவம். அதே போல தீபாராதனை, காந்த தன்மாற்றம், வெளிச்சமாக, அதுவே கடைசியில ஜீவனை அறிவதற்காக ஏகமுக தீபாராதனை காட்டிட்டு கண்களை மூடு வணங்குனாங்க. இப்ப யாரை வணங்குகிறோம் என்று ஆராய்ந்து பார்த்தால் உருவமில்லாத அந்த மெய்ப்பொருளைத்தான் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த பக்தி மார்க்கம் என்று சொல்லி இத்தனை தத்துவத்தை உள்ளடக்கியவர் என்ன சாதாரண மனிதரா? சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு தூரம் சைக்காலஜி தெரிந்தவர்கள் இதை அமைத்திருக்கணும் பாருங்க. அப்போ அந்த பேர் சைக்காலஜி பேர் அப்ப கிடையாது, மனோ தத்துவ துறை ஒன்று கிடையாது. ஆனால் தத்துவங்கள் அனைத்தும் மனதை சார்ந்தவை தான், மனப்பக்குவத்தை சார்ந்தவை தான். அப்போ அந்த உட்பொருளை சொல்லி மக்களுக்கு விளக்கி இருந்தால் மக்களும் விளங்கி இருப்பார்கள் அல்லவா? அப்போ ஏன் இந்த அவலம் நேர்ந்தது என்றால், விளங்காதவன் தன்னை விளங்கியவன் போல தன்னை வெளிப்படுத்தி கொண்ட போலித்தனத்தால் வந்த விபரீதம். இன்றைக்கும் போலிகளைத்தானே காலை விழுந்து காணிக்க கொடுத்து வணங்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த சோசியல் ஹிப்னாட்டிசம், தகுதியற்றவனை தலைவனாக ஏற்கின்ற சோசியல் ஹிப்னாட்டிசம், இது அரசியலும் சரி, மதமும் சரி, வியாபாரமும் சரி. நேர்மையற்றவன் தானே தொழில் துறையில உற்பத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. நேர்மை உள்ளவன் செல்வந்தனாக முடியாது. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும், நேர்மை உள்ளவன் செல்வந்தனாக முடியாது. நேர்மை தவறினால்தான் செல்வந்தனாக முடியும். அவர்களுக்கு ஒரு தர்மம் பேசலாம், ஆனால் இயற்கை தர்மம் ஒண்ணுதானே, அது இதை ஏற்றுக்கொள்வதில்லையே. நீ உனக்காக உருவாக்கும் நியாயம் அது அநியாயம் ஆனாலும் ஆகும் இல்லையா? அப்போ இவர்கள் எல்லாம் அவரவர்களுக்கு தர்மத்தை ஏற்படுத்தி கொண்டாலும், பேசுபவர்களும் தர்மத்துக்கு 1000 வகைகளை சொல்லி மக்களை குழப்பி விட்டு போனாலும் அசல் ஒரே தர்மம் தான். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு, இதுதான் ஒரே தர்மம். இல்ல சப் கிளாஸும் கிடையாது, விதிவிலக்கும் கிடையாது. அப்படி பேசுவோர் எல்லோருமே அரைவேக்காடுகள் தான். அதனால் இறைவனும் ஒன்றே, இறை நீதியும் ஒன்றே. அதற்கும் மாற்று வடிவம் கிடையாது, இதற்கும் மாற்று விதி கிடையாது. இதை புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ள வைப்பதும் அதிலே வந்தது அந்த உயர்ந்த நிலைக்கு வந்து தன்னிலை அருபத்தை காண்கின்ற போது அதை எப்படி எல்லாமாக வந்தது என்று அவருடைய சிறப்புகளை ரசிக்கணும் இல்லையா? அதுதான் ஞான மார்க்கம். அப்போ அந்த அனுபவத்தை தருவது என்று இப்ப பிரிச்சுட்டாங்க. பக்தி மார்க்கம் வேற, ஞான மார்க்கம் வேற. இதுவும் அரைவே கட்டுத்தனம் தான், ஒரே மார்க்கம்தான். பக்தியிலே துவங்கி ஞானத்திலே பயணித்து முக்தியில் நிறைவேறும். இப்படி குழந்தை வேற, மனிதன் வேற, வயோதிகன் வேறையா? பருவங்கள் மாறினாலும் தோற்றம் உருவம் ஒன்றுதானே, மனிதன் ஒன்ற, தன்மை ஒன்றுதானே, பிறப்பு ஒன்றுதானே. அதே மாதிரிதான் இதுவும், பேதம் கிடையாது. அப்போ அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்தால்தான் பக்தியிலிருந்து ஞானத்திற்கு போக முடியும். ஞானம் என்பது உண்மையான போற்றுதல். எவ்வளவு ஒரு ஒன்றும் இல்லாத ஒன்று இத்தனையாக மாறி இருக்கிறது. யார் ஏற்க வல்லாரே உனை அன்றி பேரண்டத்தை. ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே எங்களுக்கு விழிப்பு எதுங்குது. ஆனா இத்தனை பெரிய உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறையே, அதுவும் மறைவாக இருந்து கொண்டு, இதை விட அதிசய பொருள் வேற என்ன இருக்கு இந்த உலகத்துல? எனவே இதெல்லாம் விளக்க சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் தொண்டு. அப்போ முழு மனதோடு தருவதும் அல்ல, அவரும் அந்த பக்குவத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு, ஆசீர்வாதத்தோடு, அவரோடு இணைந்து இருக்கின்ற ஒரு தொடர்போடு. குரு எல்லாரும் கூட சேர்ந்தா இருக்க முடியும்?
ஆனா சாமி சொல்லுவாங்க, இப்ப என்ன பார்த்தீங்கல்ல, இது உங்க கருமயத்துல பதிஞ்சிச்சு இல்ல, நீங்க எப்ப நினைச்சாலும் அங்கிருந்தே நான் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன்ல அப்படிம்பார். இந்த விளக்கம், இந்த கருணை எங்கே நாம பார்த்தோம் இல்லையா? அது போல அவர் எங்க எப்போ நினைத்தாலும் நமக்குள் இருந்தே ஆசி வழங்குவார். வெளியிருந்து எங்கேயுமே வர வேண்டியதில்லை, நமக்குள் இருந்தே ஆசி வழங்குவார். அப்படி அந்த தீட்சை தந்து ஆசீர்வதித்து உடனிருந்து வழிகாட்டுகின்ற என்ன சொல்லுவோம், இத்தொழில் எதை அருட்பேராற்றல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்துவதாக. அருட்பேராற்றல் மட்டுமில்லை, குருவும் இறைவன் தானே, குருவும் அப்படித்தான். அப்ப எவரொருவர் குரு உயர்வை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவே பயனை நல்கும். இல்ல விதிவிலக்கே இல்லை. அப்போ இறைவன் எப்படி எல்லாவற்றையும் ஓப்பன் மார்க்கெட் திறந்து வைத்திருக்கிறானோ, அதே போல வேதத்திலே மகரிஷியும் எல்லாவற்றையும் ஓப்பன் சீக்ரெட் திறந்துதான் வைத்திருக்கிறார். அவரவர் எப்படி பயன் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு பயன்பாடு. இப்ப குறை அங்கேயோ இல்லை, தத்துவத்தில் இல்லை, மகரிஷி நமக்கு பாதி சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்கன்ற குற்றச்சாட்டும் அபத்தம். எனவே இதெல்லாம் நாம புரிந்து கொள்ளலை, அவ்வளவுதான். அவர் எதையும் மூடி வச்சுட்டு போகல. எனவே நேர்மை வழி வாழ்ந்து உய்ய, அதாவது நிறை மனத்தோடு அவர் உண்மை நிலை பொருள் உணர்ந்து நேர்மை வழி வாழ்ந்து உய்ய. நேர்மை என்பது இறை நீதி, அறநெறி என்ற அர்த்தம். அதாவது இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் என்றார் வள்ளுவர். அந்த இருமை என்பது என்ன என்றால் நேர்மை, கூர்மை. நேர்மை என்பது இறை நீதியோடு இணைந்து வாழ்கின்ற அற வாழ்க்கை. கூர்மை என்பது இந்த உலக இயற்கை வளங்களை, மனித வளத்தை கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து அதை எப்படி வாழ்க்கை வசதிகளாக வலைப்படுத்திக் கொள்வது என்ற விஞ்ஞான அறிவு. அப்ப நேர்மை என்பது மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்திலே இறை உணர்வு, அறநெறி இரண்டு உண்டு. கூர்மை என்பது விஞ்ஞானம், அதில் எண்ணற்ற சாதனைகள் உண்டு. இன்னும் வரவேண்டிய கண்டுபிடிப்புகள் ஏராளம் இருக்கு இல்லையா? அப்போ இதுவரைக்கும் வந்ததே நம்மை திகைக்க வைக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாய்ந்தது போல விமானத்தில் ஏறி நீ அமெரிக்கா வர வேண்டாம், அங்க ஒரு டெலிபோர்ட்ல ஏறி எந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டோம்னா அப்படியே உடலை அணுக்களாக பிரிச்சு அமெரிக்காவில் எந்த வீட்டில் வரணுமோ அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மறுபடியும் அணுக்களை சேர்த்து வாழ்ந்து கொண்டுருவாங்க. அதுவும் நிகழும். ஏன்னா சாமி ஒரு கவியில சொல்லுவாங்க, விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த பொருளும் ஏற்கனவே இங்கே இருக்கிறது மெய்ஞானத்தில் என்பார். அன்னைக்கு புஷ்பமிகானம் போனாங்க சொல்லி ராவணன் சொன்ன போது எல்லாம் கேலி பண்ணாங்க கருப்பர்கள். இப்ப ஆக விமானம் போறதை யாராவது கேலி பண்ண முடியுமா? அதே போல் சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாய்ந்தார்கள், அது ஒரு சரித்திர செய்தி. ஆனால் வரக்கூடிய விஞ்ஞானம் அதை நிகழ்த்தி காட்டுகின்ற போது வாழ்க்கை அனுபவம். அப்போ மெய்ப்பொருள், மெய்ஞானம் என்பது மனதை கொண்டே அடைகின்ற பக்குவம். விஞ்ஞானம் என்பது விண்ணை கொண்டே அடைகின்ற வசதிகள். இதுக்கு மனப்பக்குவம் தேவையில்லை, அறிவு நுணுக்கம். சரி, அதிலேயும் யார் கண்டுபிடிக்கிறாங்க? பயன்படுத்துறவங்க யாரும் பயன்படுத்தலாம். விஞ்ஞானி மெய்ஞானி ஆகித்தான் கண்டெடுக்கிறார். விஞ்ஞானி மெய்ஞானி ஆகித்தான் கண்டெடுக்கிறார். வெறும் விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா லேபரேட்டரிக்குள்ள இருந்து மட்டும் இந்த தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருளை தான் உருமாற்றி தரம் மாற்றி
பல வகையாக வெளிப்படுத்த முடியும். அது ஃபேக்டரி ப்ரொடக்ஷன். ஆனா இந்த மறைபொருளை ஆராயக்கூடிய விஞ்ஞானி இருக்கிறாங்க பாருங்க, அணு ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி, இவரெல்லாம் மெய்ஞானி ஆகித்தான் ஒரு பொருளை கண்டெடுக்கிறார்கள். அப்போ இந்த ஆராய்ச்சி அறிவு, இதே விஞ்ஞான அறிவு தான் மற்றவர்கள் வழிகாட்டும். அந்த விஞ்ஞானி ரிசர்ச் பண்றாருன்னு இவருடைய ரிசர்ச் அதுல வான்காந்தத்துல கலந்திருக்கும், அது அவர்களுக்கு துணை செய்யும். அதை வச்சு அவங்க ஒரு பொருளை உருவாக்குவார்கள். இப்படி இந்த சரித்திரத்தை நாம் திருப்பி பார்க்கின்ற போது நாம் பெற்ற ஒவ்வொரு வசதிக்கும் பின்னால் எத்தனை பேருடைய உழைப்பும் அறிவும், அவர்களுக்கு ஆசி வழங்கிய இறைவனின் கருணையும் குருவின் கருணையும் இருக்கிறது என்று நினைக்கின்ற போது என்ன சொல்ல வார்த்தைகள், வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட பேரின்பம் அது. அப்படி நேர்மையோடு வாழ்ந்து உய்ய சித்தர் அருளாலே மறை பொருளை எளிதாக பிறர்க்குணத்தும் தொண்டில். சித்தர் அருளாலே, அதாவது இப்ப சொன்னது போல ஒரு துறையை, ஒரு கருத்தை ஆராய்கின்ற போது இந்த காந்த களத்திலே இதற்கு முன் ஆராய்ந்தவருடைய அனுபவங்கள் எல்லாம் அதுல இருக்கும். கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். மகிழ்ச்சி ஒரு கவிதை சொல்லியிருக்கிறாங்க, நாம் பேசிய வார்த்தைகள் காற்றோடு போகும், ஆனால் அழிந்து போகுமா என்றால் போகாதுங்கிறார். எத்தனை பேர் எத்தனை பேசிட்டு இருக்கிறோம், இத்தனையும் காற்றிலே பதிவாகிறது, அது மறைவதே இல்லை, அழிவதே இல்லைங்கிறார். அப்ப அதற்கு ஒரு கருவியை கண்டெடுத்தால் எந்த காலத்தில் எந்த மகான் பேசினாரோ அவருடைய குரலிலேயே அந்த கருத்தை வெளிப்படுத்த முடியும் என்று ஒரு கவிதை தந்திருக்கிறார் மகர்ஷி அவர்கள். அதனால்தான் நான் சொல்றது, ஞானக்கலைஞர் முழுவதும் தெரிந்தால்தான் மனவளக்கலை தெரியும் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு. வெறும் மனவளக்கலை 1 2 3 படிச்சுட்டு எனக்கு மனவளக்கலை தெரியும் சொன்னா அது நகைப்புக்குரியது. அவ்வளவு விஷயம் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க, எங்கே மறைச்சிட்டு போனாங்க. அதனால ஏதோ தெரிந்த வரைக்கும் நாம தான் பெருசுன்னு சொல்லி மேடை ஏறி பேச வேண்டியது. எல்லாம் படிச்சவங்க எத்தனை பேருங்க. ஸோ அந்த ஒரு பெரும் பாக்கியம். இப்படி மறை பொருளை எளிதாக பிறர்க்கு உணர்த்தும் சித்தர்கள் முதல்ல கண்டாங்க, உயிரை கண்டாங்க, உயிருக்கு மூலமாக மெய்ப்பொருளை கண்டாங்க. அவருடைய அருள், அவருடைய அனுபவம், அவருடைய ஆசீர்வாதம், சித்தர் அருளாலே மறை பொருளை எளிதாக பிறர்க்கு உணர்த்தும் தொண்டில். இப்போ ஆத்மா, பரமாத்மா, இறைவனை பற்றி இவ்வளவு நாம் தெளிவாக சிந்திக்க முடிகிறது என்றால் காரணம் தத்துவ விளக்கம், பயிற்சி, குருவின் ஆசி, 3 தானே காரணம். எனவே மறை பொருளை எளிதாக பிறர்க்கு உணர்த்தும் தொண்டில் மண்ணுலகோர் விண்ணுலகை உணர்கின்றார். அதாவது தொண்டு செய்தால் கொண்டு வந்தது போகும் என்று சொல்வார். இப்போ தொண்டு செய்கிறோம், பயிற்சி சொல்றோம், கேள்வி பதில் வருது, பல கேள்வி கேட்கிறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்போம் நினைக்கிறீங்களா? சில கேள்விகளுக்கு அப்ப பதில் வரும், எங்கிருந்து வரும்? இதுதான் குருவின் கருணை, இறைவனின் கருணை. இப்படி மண்ணுலகோர் விண்ணுலகை உணர்கின்றார், மனத்தின் கரை நீங்கி உள் உணர்ந்து வாழ்வில் வளம் காணும். மனத்தின் கரை நீங்கி, ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்கள். மலம் என்றால் நீக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். அது எப்படி நீக்குவது? தானாக தான் நீங்கும். உடல் மலம் கூட நாம என்ன பண்ண முடியும்? ஒன்னா இனிமாவா ஏதோ கொடுக்கணும், இல்லை இயற்கையாக அதோ வரணும். அப்ப அது கூட அதை இஷ்டத்துக்கு தான் வெளியே வர முடியுமே தவிர, அதை விட சில நுட்பம் அல்லவா ஆணவம், கண்மம், மாயை. இது நாம தூக்கி வெளியே போட்டு விட முடியுதா? அதான் முடியாதுன்னு கோலிம தத்துவத்திலே சொல்லிட்டாங்களே. அப்போ எச்சரிக்கையோடு வாழ்வது. அப்போ இது எப்போ முற்றிலும் போகிறது? தானே வெளிப்பட வேண்டும் ஒவ்வொன்றாக. மாயை நீங்கி, கண்மம் நீங்கி, ஆணவம் நீங்கி,
உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர. அந்த இடத்துல தூய்மை பெறுகிறோம். எல்லா கலங்களும் மும்மலங்களும் நீங்கிய தூய்மை நிலை அந்த இணைப்பிலே தான். அந்த இணைப்பை விட்டு விலகினாலே ஆணவம் வந்துடும். அந்த இணைப்பை விட்டு விலகினாலே ஆணவம் வந்துடும். அந்த இணைப்போடு இருக்கின்ற வரைக்கும் தான் பாதுகாப்பு. இப்படி கரை நீங்கி உள் உணர்ந்து வாழ்வில் வளம் காணும். பொருள் வளம் மட்டுமில்லை, மன வளம் முக்கியமானது. கருமைய தூய்மை அதை விட முக்கியமானது. எனவே வாழ்வில் வளம் காணும் காட்சியிலே பெரும் மகிழ்ச்சி பெரும்பும் அன்றோ. இது நாம காண்பது அல்ல. மகர்ஷி தீட்சை தந்து நம்மிலே சிலர் மேன்மை பெறுகின்ற போது மகர்ஷி பெறுகின்ற பெருமகிழ்ச்சி. அதாவது பயிற்சியினால் நமக்கு இந்த நன்மை கிடைத்ததுன்னு சொல்ற போது மகர்ஷி எவ்வளவு சந்தோஷப்படுவது தெரியுங்களா? ஒரு முறை நான் மகர்ஷியோட அறையில இருக்கிறோம். அப்போ ஒரு அன்பர், அவரு அவர் மனைவி, அவருடைய பெண் குழந்தை 3 பேர் இருந்தாங்க. அப்புறம் பேசி முடிச்சு போற போது அவங்க மகர்ஷி கிட்ட போய் பிள்ளை ஏதோ அடுத்த நிலைக்கு ஏதோ போகுது போல சொல்லிட்டு, அப்போ பழைய 20 நோட்டு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப அழகா இருக்கும். நாங்கள் வங்கியில் இருந்ததுனால அந்த ஃப்ரெஷ் கட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதை ரசிக்கும்படியாக இருக்கும். அந்த நிறமும் அதனுடைய அந்த செட்டு ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படி அந்த அவரு, அந்த அம்மா, பெண் பிள்ளை 3 பேரும் மகர்ஷி கிட்ட அந்த ஒரு 20 ரூபாய் கட்டு ஒன்று கொடுத்தாங்க. மகர்ஷி அப்படியே அதை அப்படியே ரொம்ப, ஏன்னா அவர் இதெல்லாம் எதுக்கு பார்க்க போறாரு, ஸோ அந்த அப்படி அழகை ரசிச்சார். அப்படியே இந்த கையில் விரிச்சு பார்த்து ரசிச்சுட்டு, என்னம்மா இவ்வளவு பெரிய தொகையை எனக்கு கொடுக்குறீங்களே என்னங்க மகர்ஷி. அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும், ஒன்றும் பதில் சொல்லலை. அந்த அம்மா சொன்னாங்க, சாமிஜி நீங்க கொடுத்ததுல கொஞ்சம் அது அப்படின்னாங்க. நான் கொடுத்ததா அப்படின்னாரு மகர்ஷி. ஒன்று அந்த ஐயா சொன்னாங்க, ஆமா சாமிஜி, உடற்பயிற்சி செய்யறதுனால டாக்டர் ஃபீஸ் கம்மி, குடும்ப அமைதிக்கு சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அப்போ குடும்பத்தில் அமைதி இருக்குது, சண்டை சச்சரவு இல்லை, பாத்திரம் உடையில, அந்த காசு மிச்சம். சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் சொன்னீங்க, தேவையில்லாத விழாக்களோ சடங்குகளோ செய்யறதில்லை, அந்த காசு மிச்சம். இப்படி மிச்சமான காசுல வெறும் ஒரு சின்ன அமௌண்ட் தான் சமைச்சது அப்படின்னா. அந்த அந்த வார்த்தை கேட்டு சாமி சொல்றாங்க, இது போல் பல மடங்கு கைக்கு வருமா அப்படின்னாங்க சாமிஜி. இப்படி நம்முடைய பயிற்சியினால் நாம் பெற்ற நன்மை என்பதை குரு இடத்திலே நாம் தெரிவிக்கிற போது குரு அடைகின்ற மகிழ்ச்சியை நேரில் பார்த்தாதான் தெரியும் அந்த சுகம் என்னென்று. அப்படி எத்தனையோ அனுபவங்கள். அதனால நாம் அடைந்தோம் என்பது ஒரு பங்கு, ஒரு பக்க மகிழ்ச்சி என்றாலும், நாம தீட்சை கொடுத்து ஒருத்தர் உயர்ந்து விட்டார் அப்படின்னா அந்த குருவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி ஒரு டீச்சர் பையன் நல்லா படிச்சு ஹை லெவலில் மறுபடியும் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய், சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது அந்த ஆசிரியருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அது போன்ற குருவுக்கு அதோட மகிழ்ச்சி அல்லவா இருக்கும். அப்படி கரை நீங்கி உள்ளுணர்ந்து வளம் காணும் காட்சியிலே பெரும் மகிழ்ச்சி பேரின்பம் அன்றோ. இது பயிற்சி செய்த மாணவனுக்கு அல்ல, மாணவன் பெற்ற நன்மைகளை பார்த்து குரு அடைகின்ற மகிழ்ச்சி. மிக அற்புதமான கவி தொண்டு நிலையினுடைய உச்சகட்டமான கருத்துக்கள் இந்த கவியில நாம் பார்த்தோம். அந்த இடத்திற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான வாழ்க கருத்து. ஐயா. நன்றிகள் ஐயா. அனுபவங்களும் மகரிஷியோட நேரடி அனுபவமும் சொன்னதுக்கு சிறப்பாக இருந்துச்சு. நன்றிகள். நம்மை நாள்தோறும் வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி சூரிய ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய வேள்வி பாடல். போரில்லா நல்லுலகம் ஒரு தொழில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோள் ஆட்சி செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புறுந்த பெண்மதிப்பு தெய்வ நீரில் வழிவாழ்ந்தல் தேத்திருளா தவித்தல் சிறுலைக்கேள் விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காத்த நிலவிளக்கம் பால் முழுதும் உணவு பொதுவாக்கல் பல மரங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்தும்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் முன்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய கந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும்மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்குளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்குளமுடன், வாழ்குளமுடன், வாழ்குளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலைவன பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.